ஸ்குவிட் கேம்ஸ்ல மொத்தம் 11 கேம்ஸ் விளையாண்டாங்க. அந்த 11 கேம்ஸ்ல இருக்கிறதுலயே கஷ்டமான கேம் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஸ்குவிட் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 5 ஹார்டஸ்ட் கேம்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5 ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் உடைய ஃபினாலேல வரக்கூடிய கேம் தான் இந்த கேம். இந்த கேம்ல 2 பேர் விளையாடுவீங்க. நம்ம ஊர் நொண்டி விளையாட்டு மாதிரி தான் இந்த விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்குவிட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்ல அட்டாக்கர் ஒருத்தர் இருப்பாங்க, டிஃபெண்டர் ஒருத்தர் இருப்பாங்க. டிஃபெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்கர் அந்த ஷேப்புடைய தலையை தொடறதுக்கு போவாங்க. தலையை தொடும்போது அதை தடுக்க செய்யணும். அட்டாக்கர் அந்த தலையை தொடணும். இதுதான் இந்த கேமுடைய ஒரு ரூல்ஸ்னு சொல்லலாம். ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. 2 பேர் இருக்கிறதால லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் தான். அதாவது 2 பேருமே அடிச்சுக்கணும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரை வேணா கொண்டுக்கலாம். கடைசியில யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லலாம். நம்பர் 4 மிங்கில். இந்த கேம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாருமே ரிங்க ரோசஸ் மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் சொல்லும்போது அத்தனை பேரை நீங்க டீமா மாத்தி 50 ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஏதாவது ரூம்குள்ள போய் நீங்க கதவை பூட்டிக்கணும். அப்படி பூட்டும்போது அதிகமாவும் ஆள் உள்ள இருந்துடக்கூடாது, கம்மியாவும் ஆள் உள்ள இருந்துடக்கூடாது. இல்ல நீங்க ரூம்குள்ள போகாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுட்டு கொண்டு வருவாங்க. எப்படியோ ஒரு சாவு நிச்சயம்னு சொல்லலாம். இந்த கேம்ல 255 பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. அதுல 100 பேர் மட்டும் தான் தப்பிச்சாங்க. 145 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜம்ப் ரோப் நம்ம சின்ன வயசுல ஜாலியா விளையாண்ட ஸ்கிப்பிங் ரோப் ரொம்பவே கொடூரமான கேமா மாத்தி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் சுத்தி ஸ்கிப்பிங் ரோப் சுத்திட்டே இருக்கும். அப்படி சுத்திட்டு இருக்கும்போது அது மேல நீங்க படாம குதிச்சு அந்த பிரிட்ஜை நீங்க கிராஸ் பண்ணணும். 20 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். 20 நிமிஷத்துல ஒவ்வொரு நிமிஷம் குறையும் போதுமே அந்த சுத்தர வேகம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால நீங்க முன்னாடியும் போகணும், அந்த ரோப் மேல படாமலும் போகணும். பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க 100 அடிக்குள்ள விழுந்து செத்தே போயிருவீங்க, சுக்குநூறு ஆயிருவீங்க. இந்த கேம்ல 25 பேர் விளையாண்டாங்க. ஆனா 9 பேர் மட்டும் தான் சர்வைவ் ஆனாங்க. 16 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான கேம். நம்பர் 2 ஸ்கை ஸ்குவிட் கேம். 3 பிரிட்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரிட்ஜ்லயுமே நீங்க ஒவ்வொருத்தரை கீழே தள்ளி விடணும். ஒருத்தரையும் தள்ளி விடலாம், நிறைய பேத்தையும் தள்ளி விடலாம். ஒருத்தர் தள்ளி விட்டு கடைசியில யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆனா தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா நடுவில் இருக்கக்கூடிய ரெட் பட்டனை அழுத்தியே தீரணும். அந்த தள்ளி விடுறது நீங்க சண்டை போட்டும் தள்ளி விட்டுக்கலாம், பேசி முடிவெடுத்தும் தள்ளி விட்டுக்கலாம். இந்த கேம்ல ஸ்ட்ரென்த்தும் முக்கியம், புத்திசாலித்தனமும் முக்கியம். சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க புத்திசாலித்தனமா வச்சு எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணணும். இல்ல தள்ளி விட்டு தான் விளையாடணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒருத்தர் தள்ளி விடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொண்டவரா இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தா மட்டும் தான் இந்த கேம்ல ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த கேம்ல 9 பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சர்வைவ் ஆனாங்க, அதுவும் அந்த குழந்தை. நம்பர் 1 கிளாஸ் பிரிட்ஜ் கேம். ஸ்குவிட் கேம்லயே இருக்கிறதுலே கஷ்டமான கேம்னா அது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி கேம்ல எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரென்த் இருக்கணும், இல்ல புத்திசாலித்தனம் இருக்கணும், இல்ல டீம் ஒர்க் இருக்கணும். ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. முழுக்க லக்கு தான். நீங்க முன்னாடியே நம்பரை சூஸ் பண்ணணும். கண்டிப்பா அங்க எல்லாருமே நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை தான் சூஸ் பண்ணுவீங்க, அதுல தப்பிச்சிருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் 18 ஜோடி கொண்ட கண்ணாடிகளை வச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு டெம்பர்ட் கிளாஸ், ஒன்னு நார்மல் கிளாஸ். நார்மல் கிளாஸ்ல குதிச்சீங்கன்னா அப்படியே கீழே விழ வேண்டியதா. டெம்பர்ட் கிளாஸ் 2 பேரை தாங்கும். உங்களுக்கு 16 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பிரிட்ஜை வெடிச்சு உங்களை காலி பண்ணிரும். லக்க தவிர இந்த ஒரு கேம்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. வேணும்னா மெமரி பவர் ஒர்க் அவுட் ஆகும். முன்னாடி போனவங்க எங்க கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அப்படின்னு சொன்னா 17 நம்பர் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க ஒரு கிளாஸ் ஒர்க்கரா இருந்தீங்க, கிளாஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் எது டெம்பர் கிளாஸ் எது நார்மல் கிளாஸ்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் நீங்க வெளியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா வெளியே சொன்னா ஃப்ரெண்ட் மேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி காட்டி கொடுத்துருவாரு. அதனால வெளியே சொன்னாம சன்னமா நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேமை நீங்க ஜெயிக்கலாம். மற்றபடி ரொம்பவே கஷ்டமான கேம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம்.